ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2017 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, தன்னோட பையனை கடத்திட்டு போனவங்களை விடாமல் சேஸ் பண்ணி துரத்தி தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறாங்க. இப்படி அவங்க சேஸ் பண்ணிட்டு போனதில் அவங்களோட பையனை உயிரோட காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லராக சொன்ன படம் தான் கிட்னாப். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோயின் கார்லாவை காட்டுறாங்க. இவங்க டைவர்ஸ்ட், ஒரு சிங்கிள் மதரா அவங்க பையனையும் வச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க பையனுக்கு சின்ன கஷ்டத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பார்க்குக்கு கூட்டிட்டு போறதா தன்னோட பையன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவசரமா முடிச்சுட்டு அன்னைக்கு அவனை பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவனை பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே பையன் பாத்தீங்களா, அதனால அவனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அவங்க லாயர் கிட்ட இருந்து. அவங்க லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பையனை மொத்தமா எடுத்துக்க பாக்குறாரு. அவர் நிறைய சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால கோர்ட்டும் அவங்க பையனை அவர்கிட்ட தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட போன்ல சார்ஜ் இல்லாம போன் கட் ஆயிருது. அங்க திரும்பி பார்த்தா அவங்க பையனை காணோம். சரி அங்கதான் இருப்பான்னு சொல்லி அந்த பார்க்க ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்க பையனை காணோம். இப்போ அவங்க கத்திக்கிட்டே அங்க எல்லா இடமும் தேடி பாக்குறாங்க. அப்போதான் தூரத்துல ஒரு குண்டு பொண்ணு அவங்க பையனை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயின் அந்த கார் பக்கத்துல போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கார்ல இருந்தவங்க டோரை லாக் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. காரை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் ஓடுறாங்க. அப்போ கீழே விழுறாங்க. அவங்க கீழே விழும்போது அவங்களோட போன் கீழே விழுந்துருது. அதை அவங்க கவனிக்கவே இல்லை. தன்னோட பையனுக்காக ஓடி போய் அவங்க காரை எடுத்துட்டு அவங்க பையனை கடத்திட்டு போற காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரும் ரொம்ப வேகமா வேற எல்லா வண்டியும் இடிச்சுக்கிட்டே போகுது. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் சேஸ் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கார் ஒரு சிக்னல்ல நிக்குது. அந்த சிக்னல்ல நின்னதும் நம்ம ஹீரோயின் இறங்கி வந்து அந்த காரை தட்டுறாங்க. ஆனா அந்த கார் திறக்கிற மாதிரி இல்ல. முன்னாடி நிக்கிற பின்னாடி நிக்கிற எல்லா கார்லயுமே ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா யாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல. அதுக்குள்ள அந்த கார் அங்க இருந்து கிளம்புது. அதனால நம்ம ஹீரோயினும் அவங்க கார்ல ஏறி ரொம்ப பயத்துல பயங்கர ஃபாஸ்டா அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி போன காரை காணோம். இதனால ரொம்ப சோகத்துல நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, உன்கிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. இப்போ முதல் தடவையா உன்கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்குறேன். இதை மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் நான் லைஃப்ல எதையுமே கேட்க மாட்டேன். என்னோட பையனை எப்படியாவது என் கண் முன்ன காமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த காரு அவங்களோட கண்ணு முன்ன தெரியுது. இப்போ பின்னாடி வர நம்ம ஹீரோயினோட காரை ஈஸியா ஏமாத்திட்டு முன்னாடி போற அந்த கார் வேற பாதையில போகுது. ஆனா அதையெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு வித பயத்தோடயே அந்த ரோட்டுக்கே நம்ம ஹீரோயின் திரும்ப காரை கொண்டு வராங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு கார் வருது. அந்த கார் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஹெல்ப் கூட நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க கூடாதுன்னு முன்னாடி போற கார் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த ஃப்ரண்ட்ல போற காருக்குள்ள இருந்த அந்த குண்டு பொம்பளை என்ன பண்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட கார் மேல தூக்கி வீசுறா. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பக்கத்துல போகும்போது டக்குன்னு அந்த காரோட விண்டோவை திறந்து அவங்க பையன் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறா. ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ண உன் பையனை கொன்றுவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதனாலவே நம்ம ஹீரோயின் பயந்து அப்படியே வேற பாதையில காரை ஓட்டிக்கிட்டு போறாங்க. இப்போ அழுதுகிட்டே இவங்க அந்த காரை பாக்குறாங்க. அந்த கார் இவங்களை விட்டு விலகி ரொம்ப தூரம் போகுது. இப்போ அவங்க பையன் கிட்ட பேசுறாங்க, நீ பயப்படாத, அம்மா உன்னை வந்து கண்டிப்பா காப்பாத்துவேன், சீக்கிரமா உன்கிட்ட வந்துருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே டக்குன்னு அவங்க போய்கிட்டு இருந்த பாதையை மாத்துறாங்க. இந்த காருக்கு தெரியாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இவங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயம் கண்டிப்பா யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அந்த டிராஃபிக் ரேடியோவை ஆன் பண்றாங்க. அந்த ரேடியோல இந்த மாதிரி ஹைவேஸ்ல ஒரு வேன் வந்து ஒரு காரை துரத்திட்டு போச்சுன்னு நியூஸ் சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க, எப்படியோ அவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சுன்னு. ஆனா அந்த வேனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வேற ஒரு வேனை பிடிச்சிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப காரை ஓட்டிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா ஒன்னா கண்டுபிடிச்சிருப்பேன், அந்த பார்க்ல யாராச்சும் ஒருத்தங்களாவது பாத்துருப்பாங்க. ஒரு சிக்னல்ல வேற கார் நின்றுருக்கு, கண்டிப்பா உன்னோட போட்டோ மாட்டோம், உன்னை நான் கண்டுபிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பையனோட சின்ன ரெக்கார்டர்ல இந்த மாதிரி கிரீன் கலர் கார், ஃபோர்ட், இந்த மாதிரி காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரெக்கார்டரை கொஞ்சம் ப்ரீவியஸா ப்ளே பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த பார்க்ல அந்த குண்டு லேடி எப்படி அந்த பையன் கிட்ட வந்து பேசி அவனை கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படிங்கறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுறாங்க. அப்படி அவங்க அழுதுகிட்டே பின்னாடி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு போலீஸ் பைக் வருது. இப்போ அந்த போலீஸ் இவங்களை பார்க்க வைக்கிறதுக்காக பார்க்கிங் லைட்டை போட்டு சும்மா தாறுமாற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
அதை பார்த்துட்டு அந்த போலீஸும் இந்த கார் பக்கத்துல வந்து வண்டியை ஓரமா விடுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் இங்க கத்திட்டு இருக்காங்க, என்னோட பையனை கடத்திட்டாங்க, அந்த காரை மடக்கி பிடிங்க, அந்த காரை மடக்கி பிடிங்கன்னு சொல்றாங்க. இந்த போலீஸ்க்கு எதுவும் புரியல. திடீர்னு ஒரு கட்டத்துல புரிஞ்சு அவர் அந்த காரை பார்க்கும்போது அந்த காரு ஆட்டோமேட்டிக்கா பொறுமையா ஸ்லோ ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த கார் நிக்க போகுதுன்னு பார்த்தா இவங்க காரோட சேர்த்து நம்ம போலீஸ் போய்கிட்டு இருந்த பைக்கை அந்த கார் இடிக்குது. ஸோ அந்த போலீஸ்காரரை 2 காருக்கு இடையில நசுக்கி அப்படியே 2 பேரும் ரோட்ல இருந்து வெளியில புல்வெளிக்கு வர்றாங்க. ஸோ இப்போ அந்த போலீஸ் கீழே விழுறாரு, இவங்களோட கார் நிக்குது, அந்த காரும் தூரத்துல போய் நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒருத்தன் கையில கத்தியோட இறங்கி வரான். நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வர்றான். நம்ம ஹீரோயின் அவங்களோட காரை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் எடுத்த இவங்க மறுபடியும் கியரை போட்டு இவனை இடிக்கலான்னு வராங்க. ஆனா அவன் ஓடி போறான். கடைசியில ஒரு இடத்துல நிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயினும் கார்ல இருந்து இறங்கி வந்து என்ன சொல்றாங்கன்னா, டே உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும், என்னோட பர்ஸ்ல பணம் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, அதுல இருந்து உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோ, ஆனா என்னோட பையனை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ, என்னோட பையன் அந்த கார்ல இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா துரத்திக்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன், உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவனும் அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு போய் அந்த காருக்குள்ள உட்காருவான். அவன் காருக்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த குண்டு பொம்பளை வெளியே வர்றா. நம்ம ஹீரோயினும் அவளை பார்த்து பயந்து போய் அவங்க காருக்குள்ள போய் காரை லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த குண்டு லேடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டா பேசிட்டு கதவை திறக்க சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவ சொல்றா, இதோ பாரு பிரச்சனை முடியும்னு பாக்குறேன், எங்களுக்கு தேவை எல்லாமே $10,000 தான், $10,000 நீ கொடுத்துட்டேன்னா நீ உன்னோட பையனை கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, இதோ பாரு அவன் உன்னோட பையனை கொன்றுவான், நான் குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், $10,000 தானே, வா எங்க கூடவே வா, நீ உன் பாட்டுக்கு வந்து காசை எடுத்து கொடுத்துட்டு உன்னோட பையனை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வேற வழி இல்லை, அதனால ரொம்ப யோசிச்சு பயத்துல கதவை திறக்கிறா. இப்ப அந்த காருக்கு பின்னாடி வந்து அந்த குண்டு பொம்பளை உட்காந்துக்கிட்டு நாம போகலான்னு சொல்றா. ஸோ இப்போ முன்னாடி இருக்க கார்ல இவங்க பையன் போறான், பின்னாடி இவங்க கார்ல அந்த குண்டு பொம்பளை உட்காந்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்றா. ஸோ இப்படி அந்த கார் சப்வேக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிற அந்த குண்டு லேடி நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோயினும் எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற கார்ல இருந்து அந்த குண்டு பொம்பளையை வெளியே தள்ளி விடுறாங்க. அவளை தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட்ல போற அந்த காரை பாக்குறாங்க. அந்த காரும் இந்த குண்டு லேடிக்காக வெயிட் பண்ணுது. அதனால அந்த குண்டு லேடியோட ஷர்ட்டை நம்ம ஹீரோயின் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புன்னு கையை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கார் பொறுமையா மூவ் ஆகுது. ஸோ இப்போ இந்த குண்டு லேடி மாதிரியே நம்ம ஹீரோயின் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஸோ இப்படி அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே ரொம்ப தூரம் போறாங்க. இப்போ முன்ன போற காருக்கு தெரிஞ்சிருது பின்னாடி வர்றது அந்த குண்டு லேடி இல்லை அப்படின்னு. அதனால காரு ஃபாஸ்டா போகுது. இப்போ நம்ம ஹீரோயினும் காரை வேகமா ஓட்டுறாங்க. இப்போ ஃப்ரண்ட்ல போற அந்த கார்ல இருந்து அவன் கதவை திறந்து அந்த பையனை கீழே போட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்துறான். இதனால பயந்து போய் நம்ம ஹீரோயின் அவங்க காரை நிறுத்திடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் காரை எடுத்துட்டு வராங்க. அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட பையனை கடத்திட்டாங்கன்னு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபோர்ட் கிரீன் கலர் 80Z அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நீங்க போலீஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. அப்படி இவங்க வேகமா வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஹைவேஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பார்த்தா அந்த கார் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே பயந்துகிட்டு பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அந்த கார் பக்கத்துல ஓடி வராங்க. பக்கத்துல வந்து பார்த்தா அந்த கார்ல யாருமே இல்ல. பக்கத்துல இருக்க ஒருத்தன் கிட்ட கேக்குறாங்க, இந்த கார்ல இருந்து யாரு போனாங்க அப்படின்னு. அதுக்கு அவனும் ஒருத்தர் சின்ன பையனை எடுத்துக்கிட்டு இப்படிதான் போனான் அப்படின்னு சொல்றான். அந்த பையனை கடத்தி இருக்கான் அவன் என்னோட பையன் தான், பின்னாடி போலீஸ் வரும்போது அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடுறாங்க. ஸோ அந்த ஆளும் சொல்றாரு, இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் பாருங்க அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோயின் வண்டி எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அங்க வந்து என் பையனை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க, 1 hourல நாம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. 1 hourல என் பிள்ளைய அவன் சாகடிச்சிருவான், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் கால் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் எடுத்து பேச பாக்குறாங்க. அப்படி அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்க நோட்டீஸ் போர்ட்ல பாப்பாங்க. அதுல ஏகப்பட்ட குழந்தைகள் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும். இதை பார்த்துட்டு இந்த போலீஸை நம்பினா நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கார்ல ஏறி பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க தெரு ஃபுல்லா தேடுறாங்க. சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு கார் பொறுமையா பின்னாடி வருது. யாருன்னு பார்த்தா அவன் தான். இவங்க காரை எடுத்துட்டு போயிட்டு அவனை ஒரே இடி. இதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி இன்னும் வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது இந்த தடவையும் அவன் டோரை திறந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்தலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் விடுற மாதிரியே இல்லை. அந்த காரை இடிச்சு அவனோட டோரையே நொறுக்குறாங்க.
அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட காரில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஸ்டாப் ஆயிடுது. வண்டி நின்னதும் நம்ம ஹீரோயின் வண்டியிலேருந்து இறங்கி அந்த காரை துரத்திக்கிட்டே ஓடுவாங்க. பாவம் அவங்களால முடியலை. இப்போ பின்னாடி ஒரு வண்டி வருது. அந்த வண்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. போலீஸுக்கு கால் பண்ண முடியுமா, என்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரோடு டெட் எண்டு தான், போனால் நாம் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்கே போனவன் அவனோட காரை எடுத்துகிட்டு வந்து இவங்க வண்டியிலேயே இடிக்கிறான். அதனால அவரோட வண்டி அங்கே கீழே விழுது. ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அவங்களோட காருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் கையில் கன் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு வர்றான். ஆனால் அங்கே அவனோட கையை காலெல்லாம் எப்படியோ அடித்து உடச்சி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அவனோட பர்ஸ்லேருந்து லைசன்ஸை எடுக்கிறாங்க. அதில் அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை ஜிபிஎஸ்சில் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவன் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் இப்போ அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அவன் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு ரூமாக அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கையில் ஒரு ஃபோன் கிடைக்கிது. நம்ம ஹீரோயினும் போலீஸ்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த கார்லேருந்து கீழே விழுந்தாலே அந்த குண்டு லேடி அவள் தப்பிச்சிருப்பா போல். அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு இங்கே வரா. அவளும் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி 2-3 வாட்டி கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வுட் ஹவுஸுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் போலீஸ்கிட்ட இந்த மாதிரி இந்த அட்ரஸில் இருக்கேன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையுமே தெளிவாக சொல்கிறாங்க. போலீஸ் வர்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும்னு அவங்க சொல்லும் போது, என்னது 15 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த குண்டு லேடி அங்கே வர்றா. உள்ளே வந்து பார்க்குறா. அங்கே இருந்த ஃபோனை காணோம், கன் இங்கே இருக்கு, இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால உடனே காரை எடுத்துட்டு அங்கேருந்து அவள் கிளம்புறா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அந்த உடன் ஹவுஸுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது மேலே பரன் வழியாக ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அது வழியாக அவங்க பையன் அம்மான்னு கத்துறான். பயப்படாதடா, நான் வந்துட்டேன், உங்கள் அம்மா உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள இன்னும் குழந்தைங்க சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இன்னும் 2 பெண் குழந்தைங்க உள்ளே இருக்காங்க. இப்போ அந்த குண்டு லேடி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க ஹஸ்பண்டோட டெட் பாடி அந்த லேடி அங்கே போய் பார்த்துட்டு வந்திருப்பா. அதனால இப்போ கன்னில் லோட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக வர்றா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த பெண் குழந்தைங்களை கீழே கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வெளியே வரதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. சரி நீங்கள் இங்கே இருங்க, கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு அந்த ஏரி பக்கமாக ஓடுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ நாம் இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு போட்டை டைவர்ட் பண்ணி அந்த குண்டு லேடி அந்த போட்டை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த குண்டு லேடியை இழுத்து தண்ணியில் போட்டு அங்கேயே அவளை சாகடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இப்போ அந்த பெண் குழந்தைங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தர் அவங்க கையில் கன்னோட நிற்கிறாங்க. அவரும் நான் பக்கத்து வீடு, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கடத்துறாங்க, இது என்னோட பையன், அவனை தேடி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, முதல்ல நீ ஓரமாக ஒதுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியாக அவர் மேலே பார்க்குறாரு. இவர் மேலே பார்த்துட்டு 2 பேரும் கீழே வாங்கடா செல்லங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. ஒரு நிமிஷம், நான் மேலே இருக்கிறது 2 பேரும்னு சொல்லலை, பொண்ணுங்கன்னு சொல்லலை, நான் அது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒன்று எடுத்து இந்த அம்மாவை நீங்கள் குறைச்சி எடை போட்டுட்டீங்கடா அப்படின்னு சொல்லி அவரோட முகத்திலேயே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்கேருந்து அந்த குழந்தைங்களையும் காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த ஏஜென்ட் மூலமாக இது வரைக்கும் இவங்க கடத்தி வச்சுருந்த குழந்தைங்கள பல ஊர்கள்லேருந்து காப்பாற்றுறாங்க. இந்த பையனோட அம்மா அந்த ஊருக்கே ஒரு ஹீரோயினாக மாறுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.